வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான செஃப் சிதம்பரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு காமெடி கலந்த கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மெக்கானிக் ஷெட் வச்சிருக்க ஒரு பையனை நமக்கு காட்டுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஒரு மூட்டி எடுத்துட்டு இவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதாவது இவனோட கடிக்கு வண்டி வரணுன்றதுக்காக இவன் ஆணியெல்லாம் எடுத்துட்டு தான் கிளம்பிட்டு இருக்கான். வந்துட்டு இருந்தவன் ஒரு இடத்துல ஆணியெல்லாம் மொத்தமா கொட்டிடுறான். ஏதாவது வண்டி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த வழியா வந்த ஒரு கார் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆணில ஏத்தி யாட கூடமா ஆக்சிடென்ட் ஆகுது. யாரோட கார் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஆசிரமத்துல பசங்க எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஒரு ஜீப் வருது. நிறைய ரவுடிங்க தான் வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆசிரமத்துல பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிச்சன்ல சமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்க ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் இந்த சவுண்ட் எல்லாம் காதுல வாங்குறாரு. இப்ப இவரையும் துரத்துறதுக்காக வராங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப மொத்தமா வந்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அது மீறியும் சண்டை போடுறாரு. இந்த இடத்துல சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறாரு. ஹீரோ அடிச்சவங்களுக்கு ஹீரோவே சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப இங்க இருக்க நபர்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா இந்த ஆசிரமத்தோட டாக்குமெண்டேஷன் ஒர்க் முடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவாகும். அதனால தான் இவர் பெண்டிங்ல வச்சிருக்காரு. அதனால தான் யாரோ இதை மடக்கி போடுறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, நான் அந்த காசை ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ இந்த இடத்துல பிறந்து வளர்ந்தவரா இருப்பாரு. இப்போ ரெஸ்டாரண்ட் தான் வச்சிட்டு இருக்காரு. அந்த ரெஸ்டாரண்ட்லயும் ஏகப்பட்ட கடன்லாம் இருக்கு. அந்த கடனை சரி பண்ணும், அதே மாதிரி இதுக்கான காசையும் நான் பெறட்டணும், நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசிரமத்தை ஆரம்பிச்சார்ல, அவர்கிட்ட வேண்டுறாரு. இப்ப அவினாஷ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் ஆட்களை அனுப்பி விட்டுருப்பாரு. எல்லாரையும் துரத்தி விடுங்கடானா அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஆட்களை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அவினாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு யங்கான ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க பேரு மோனா அப்படின்றது. மோனா நடந்து வரும்போது இவங்க எல்லாருமே திரும்பி மோனாவையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் போக சொல்லிடுறாரு. இப்ப மோனா இருக்காங்கல்ல, அவினாஷ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ரொம்ப கொஞ்சம் மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த ரெஸ்டாரண்டோட டாக்குமெண்ட்டை வச்சு இவர்கிட்ட நிறைய காசு வாங்கியிருப்பாரு. சொன்ன தேதிக்குள்ள அந்த காசை தர முடியல. அவினாஷ் இருக்கார்ல, நீ ஒரு மாசத்துக்குள்ள காசை தரணும், அப்படி இல்லைன்னா அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு சொந்தமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் ஒரு மாசத்துக்குள்ள காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு மெக்கானிக்கை காமிச்சாங்கல்ல, அந்த மெக்கானிக் கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டரும் வண்டியை ரெடி பண்றாரு. அவனும் காசு இவ்வளவு தாங்கன்னு கேட்கிறான். போலீஸ் கிட்ட போய் காசு கேட்கிற, போய் வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி அதட்டி அனுப்புறாரு. வழியில நிறைய பேர் குடிச்சிட்டு எல்லாம் போவாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் மிரட்டி இந்த இன்ஸ்பெக்டர் நிறைய காசு வாங்கிட்டு இருக்காரு. இவர் கரப்டான போலீஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த போலீஸ்க்கு அவினாஷ் கிட்ட இருந்து கால் வருது. அவினாஷ் எப்படியாவது அந்த ஆசிரமத்தை இவருக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. நீ தானே அதுல ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவ்வளவுதானே, நான் அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அவினாஷ் பக்கத்துல உட்காந்து இருக்க மோனாக்கு போன் கால் வருது. கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இந்த மோனா அஜய்ன்ற ஒரு நபர் கிட்ட பழகிட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே க்ளோஸா போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோ வச்சு பயங்கரமா இவங்களை மிரட்டிட்டு இருக்கான். ஏற்கனவே நிறைய காசெல்லாம் வாங்கியிருப்பான். இன்னும் கூட காசு வேணும், இல்லைன்னா உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் காசை ஏற்பாடு பண்ணிட்டு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவனும் ஏத்துக்கிறான். ஹீரோவும் காசை எப்படி பெறட்டுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப மோனா கிட்ட இருந்து கால் வருது. நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல வெயிட் பண்றேன் வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க வெயிட் பண்ற இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க பேனட்டை ஓபன் பண்ணி காரை ரிப்பேர் பண்ற மாதிரி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட டாக்குமெண்ட் உனக்கு தேவையில்ல, அந்த டாக்குமெண்ட்டை நான் உனக்கு எடுத்து தரேன், அதுக்கு பதிலாக எனக்காக நீ ஒரு வேலை பண்ணும். தொடர்ச்சியா மிரட்டி என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் பேர் அஜய் அப்படின்றது. இந்த வாட்டி காசை வாங்குறதுக்கு உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அவனை நல்லா 4 காட்டு காட்டு, இதுக்கப்புறம் அவன் என்ன மிரட்டவே கூடாது. இந்த மாதிரி பண்ணனா உனக்கு டாக்குமெண்ட்டை தந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. இவரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மோனா இருக்காங்கல்ல, சிதம்பரான்னு ஒரு நபர் கிட்ட தான் காசை கொடுத்து வச்சிருக்கேன், அவன் அபார்ட்மெண்ட்ல போய் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட பேசுற நபரோட பேரு அஜய்னு சொல்லியிருப்பேன். அவன் பேரு விக்கி போல. இப்ப விக்கி இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோவோட வீட்டுக்கு காசை வாங்குறதுக்காக வந்துடுறான். வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி காஃபி போடுறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து விக்கிக்கு போன் கால் வருது. பால்கனிக்கு வந்து போன்ல பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும் போதே கர்ச்சிஃபை வெளியே எடுக்கிறான். அப்ப பின்னாடி வச்சிருந்த வேற ஒரு போன் இருக்கு பாத்தீங்களா, கீழே இருக்க குப்பை தொட்டியில விழுந்துருது. அதை இவன் கவனிச்சிருக்க மாட்டான். திரும்பி வந்து சோஃபால உட்காந்துடுறான். அந்த இடத்துல கடலை மாதிரி இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தொண்டையில சிக்கிக்குது. இப்ப பயங்கரமா இரும்பி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். தண்ணி தண்ணி அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோவும் தண்ணி எடுக்கிறதுக்காக போறாரு.
தண்ணி எடுத்துட்டு திரும்பி வரும்போது இவன் அசைவே இல்லாம இருக்கான். இதனால தண்ணி கிளாஸை கீழே போட்டுட்டு வேகமா பக்கத்துல வந்து பாக்குறாரு. இறந்து போயிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. ஆனா அவனுக்கு நார்மல் ஆயிருது, ஒன்னும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ பண்ணதை பார்த்து நீ செத்து போயிட்டியோ, நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த விக்கி சொல்றான். அப்படி சொன்னவன் தெரியாதனமா தண்ணியில வலிக்கி பொத்துனி கீழே விழுறான். கீழே தண்ணி கிளாஸ் வேற உடஞ்சிருக்குல்ல, அது இவன் தலையில குத்தி இவன் அதே இடத்துல இறந்து போயிடுறான். இவன் அசைவே இல்லாம இருக்கிறத பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு எழுப்ப ட்ரை பண்றாரு. அப்பதான் அவன் இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. உடனே இவன் பாடியை கிளியர் பண்ணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதை பண்ணிட்டு இருக்கும் போதே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்தா இந்த பிளாட்டோட மேனேஜர் தான் வந்திருக்காரு. அவரோட பொண்ணு கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோ என்ன விஷயம்னு கேட்கிறாரு. ரூல்ஸை கொஞ்சம் மாத்தி இருக்கு, படிச்சு பார்த்து சைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு வேற பெட்ரூம் நோக்கி போயிட்டு இருக்கா, அங்கெல்லாம் போகாதமா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சைன் போடலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறா. கதவு சாத்தின சவுண்ட் கேட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்த கொஞ்சம் இறக்குன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பயம் வந்துருது. நான் எல்லாரையும் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அதெல்லாம் வேணாம், நானே எப்படியாவது வெளியே வர வச்சிடறேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா பயத்தை இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நிறைய பேரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. என்ன இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னு ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. இப்ப சரி பண்றதுக்காக ஒரு நபரையே வர வச்சிடுறாங்க. அவரும் கதை ஓபன் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிடுறாரு. எல்லாருமே வேகமா உள்ள போக பாக்குறாங்க. இது என்னோட பெட்ரூம், என் பிரைவசி அப்படின்ற மாதிரி ஹீரோ மட்டும் உள்ள போறாரு. அந்த பொண்ணை வெளியே கொண்டு வந்து தந்துடுறாரு. இதனால எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நல்ல வேலை பாடியை பார்க்கலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒருத்தனை போட்டு ஒரு குரூப் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த குரூப்போட டான் இருக்காரு பாத்தீங்களா, போனை என்கிட்ட தராம எதுக்காகடா அவங்கிட்ட தந்த அப்படின்ற மாதிரி தான் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் இன்ஸ்பெக்டரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. வந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒன்னும் புரியல, எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் டானோ பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த டானு கிட்ட தான் அந்த விக்கி வேலை பார்த்திருக்கான் போல. இந்த டான் இருக்காரு பாத்தீங்களா, போன்ல ரிப்பேர்னு சரி பண்றதுக்காக ஒருத்தனை வர வச்சிருப்பாரு. இங்க வச்சு சரி பண்ணிட்டு தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவன் சரி பண்ணி முடிக்கும் போது விக்கி மட்டும் தான் இருந்திருப்பாரு. விக்கி இருக்காருல, நான் தந்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவனை அனுப்பி விட்டுருப்பாரு. அப்படி போன விக்கி தான் இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்து போனது தெரியாதுல்ல, அவன் போனை தூக்கிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி டான் யோசிக்கிறாரு. அந்த போன்ல முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அது எனக்கு உடனே வேணும், அதனால விக்கி எங்க இருந்தாலும் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. விக்கிக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நம்பர் எங்க காட்டுதுன்ற மாதிரி ட்ரேஸ் பண்ணிட்டாரு. கடைசியா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறது தெரிய வருது. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஒரு நபரை செக் பண்ண சொல்லிட்டாரு. அவரும் அந்த இடத்துல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. சார் சிதம்பரான்னு ஒரு நபரோட பிளாட்டுக்குள்ள தான் கடைசியா போயிருக்கான், திரும்பி இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போல அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. காசை ரெடியா வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு கிளம்புறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, விக்கி ஒரு பண்டல் பண்ணிடுறாரு. பெட்டுக்கு அடியில இருக்கிற இடத்துல மறைச்சு வச்சிடுறாரு. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. சந்தோஷமா ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும், காஃபி போட்டு எடுத்துடுவா அப்படின்ற மாதிரி வேகமா ரூம்குள்ள போறாங்க. என்ன ரூம்குள்ள போயிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப காஃபி எல்லாம் வேகமா போடுறாரு. உள்ள அவங்கள பாக்குறதுக்காக வராரு. அவங்க அந்த இடத்துல உட்காந்து இருக்காங்க. வா வெளியே போயிடலான்னு கூப்பிடுறாரு. இல்ல இந்த இடம் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பாங்க, அது செலக்ட் ஆயிருக்கு. அதனால இவங்களுக்கு இதுக்கப்புறம் சம்பளம் அதிகமா கிடைக்க போகுது. அது மூலியமா சீக்கிரமா அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம மீட் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்றாங்க. பெட்டு கடியில பாடி இருக்கிறதுனால ஹீரோ பதட்டமா இருக்காரு. நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ ஏன் இப்படி இருக்கன்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எங்க விக்கின்னு கேக்குறாரு. விக்கியா, அது யாருன்ற மாதிரி ஹீரோ தெரியாத மாதிரி கேக்குறாரு. பொய் சொல்லாத, கடைசியா விக்கி இங்கதான் வந்திருக்கான், இந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு போல, ஒழுங்கா சொல்லிரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. என் கூட ரூம்க்கு வாங்க சார் அப்படின்ற மாதிரி ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த சமயம் ஹீரோயின் ரூம்ல இருக்க மாட்டாங்க. இவரன் பெட்டை ஓபன் பண்ணி அவன் பாடியை காமிக்கிறாரு. பாடியை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிடுறாரு. அட பாவி, கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் கொலைலாம் பண்ணல சார், இந்த மாதிரி தான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இவன் போனை தேடி தான் வந்தேன், போன் எங்க இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஹீரோவும் இங்கதான் இருக்குன்ற மாதிரி அவனோட போனை எடுத்து தந்துடுறாரு. இன்ஸ்பெக்டரும் இதுதான் டானோட போன்ன்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாரு. நீ கவலைப்படாத, இவன் பாடியை மறைக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் நீங்க தெய்வம் சார், ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நன்றிலாம் எனக்கு தேவையில்ல, 20 லட்ச ரூபாய் போதும்னு சொல்லிட்டாரு. எது 20 லட்ச ரூபாயா, அவ்வளவு காசுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன், என்கிட்ட அவ்வளவு காசுலாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. 20 லட்ச ரூபாய் தர, இல்லனா கொன்ன கேஸுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோனும் இன்ஸ்பெக்டர் எதுக்காக வந்தாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஆசிரமத்துல சண்டை போட்டதா சொன்னேன்ல, அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக தான் வந்தாரு, பேசி அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹாப்பி பர்த்டேன்னு ஹீரோனை பார்த்து சொல்றாங்க. இப்பதான் ஹீரோனோட பர்த்டேன்றது ஹீரோக்கு தெரியுது, மறந்தே போயிட்டார்ல, அதனால இவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு.
இவங்களுமே முதல்ல கோவப்படுறாங்க, அதுக்கப்புறம் சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு செம்மையா குளிருது, எனக்கு பிளாங்கெட் வேணும்னு கேக்குறாங்க. கட்டிலுக்கு அடியில இருக்கும், போய் எடுத்துக்கோன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இதனால இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, எடுக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. இதை கவனிக்காம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. உள்ள போன ஃப்ரெண்டு கத்துறாங்க. ஏன் கத்துறா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் உள்ள போயிட்டு இருக்காங்க. இன்னும் உள்ள இருந்து கத்துறான்ற மாதிரி ஹீரோவும் வேகமா உள்ள ஓடி வராரு. கட்லுக்கு அடியில பார்த்துதான் இந்த ஃப்ரெண்டு கத்திருப்பாங்க. இப்ப எல்லாருமே கட்லுக்கு அடியில பாக்குறாங்க. அதே சமயம் பக்கத்துல இருக்க ஹீரோவை முறைச்சு பாக்குறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஆனா உண்மையில ஹீரோ மாட்டிருக்க மாட்டாரு. ஃப்ரெண்டு என்ன பார்த்தாங்கன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. நாய் அந்த இடத்துக்குள்ள படுத்துட்டு இருக்கோம். நாயை இப்படிதான் லாக் பண்ணி வச்சிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கோவப்படுறாங்க. எங்க எதையாவது எடுக்கும் போது தெரியாம உள்ள போயிருக்கோம், நான் எதுக்காக இப்பெல்லாம் லாக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சமாளிக்கிறாரு. ஆக மொத்தத்துல ஹீரோக்கு கிடைச்ச ஒரு கேப்ல பாடியை வேற எங்கேயோ மாத்தி வச்சிருக்காரு. எங்கன்றது நமக்கு தெரியல. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நீங்க வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. இந்த ஃப்ரெண்டோட பேரு ஸ்ருதி அப்படின்றது. இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சா ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. போட்டோ இருக்குமான்ற மாதிரி அங்க இருக்க கான்ஸ்டபிள் கேக்குறது. இவங்களும் போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோல விக்கி தான் இருக்கான். இத பாக்குற ஹீரோவும் உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. வந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதியை பார்த்து கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிஞ்சோ டார்ச்சர் பண்றாரு, திரும்பி வந்துருவாரான்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாதம்மா, அவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இறந்து போனது இன்ஸ்பெக்டருக்கு தெரியும்ல, அதனாலதான் இந்த மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி சார் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. சீக்கிரமா எனக்கு சேர வேண்டிய காசை தந்துரு, அப்படி இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் டானோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் போனை கண்டுபிடிச்சா நேரா டானை பாக்குறதுக்காக தானே போனோம். ஆனா அந்த பிளாட்டோட ஓனர் கிட்ட இப்படி பேசுறது இவங்களுக்கு டவுட்டை வர வைக்குது. அதுவும் இல்லாம காசு வேணும்ன்ற மாதிரிலாம் பேசுறாருல, இதெல்லாம் இவங்களுக்கு டவுட்டா படுது. அதனால தான் டான் கிட்ட சொல்லிட்டாங்க. டானோ சரி கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் ஸ்ருதியும் சேர்ந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி ரொம்ப பயப்படுறா. இன்னைக்கு நம்மளோட வீட்டுல வேணா தங்க வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பயப்படாத, அவன் வரமாட்டாமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, அதை வச்சுதான் சொல்றன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஃபெஸ்டிவல் வருதுன்னா பலூனை பறக்க விடுவாங்கல்ல, அந்த மாதிரி பலூன் எல்லாம் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்தா இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. இவரும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறாரு. என்ன காசு ரெடி பண்ணிட்டியான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என்ன காசுன்னு ஹீரோ கேக்குறாரு. இது என்ன காசா, பாடியை பத்தி நான் அப்புறம் சொல்லிடுவேன், உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. என்ன பாடின்னு ஹீரோ புரியாம கேக்குறாரு. இதனால இன்ஸ்பெக்டரும் வேகமா பெட்டை வந்து ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா பாடியை காணோம். வீட்டுக்குள்ளதான் பாடி இருக்கும்னு ஒவ்வொரு இடமா தேடுறாரு. ஆனா பாடியை கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஹீரோ மேல பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. சுத்தி இருக்க ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. எதுக்காக ஹீரோவோட காலர்லாம் பிடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இவன் வீட்டுக்கு கடைசியா வந்தவன் காணோம், அதனால தான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சிசிடிவியை செக் பண்ணா தெரிய போகுது, வாங்க செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதனால எல்லாருமே சிசிடிவியை செக் பண்றதுக்காக வராங்க. இப்படி செக் பண்ணி பார்க்கும் போதுதான் வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, நைட்டு நேரம் கிளம்பி போயிருக்கிறது பதிவாயிருக்கு. இதை பாக்குற ஹீரோவும் பாத்தீங்களா அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ஏதோ ஏமாத்திருக்காரு அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. என்னையே ஏமாத்த ட்ரை பண்றல, அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட மாட்டேன்டா, கண்டிப்பா உன்னை பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் சீக்கிரமா இன்கிரிமெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அபிஷியலா இப்ப இன்கிரிமெண்ட் கிடைச்சிருது. இதை பத்தி சந்தோஷமா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட மறைக்க வேணாம், எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து நடந்தது பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாரு. சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பு, நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அந்த இன்ஸ்பெக்டர் என் மேல கோவத்துல இருக்கான், என்ன மொத்தமா லாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டாரு. அதுக்காக எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்றியா, இதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுறாங்க. பதிலுக்கு ஹீரோவும் கோவப்படுறாரு. என் விருப்பத்தை கேட்கணும்னா கேளு, அப்படி இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி கோவத்துல சொல்லிடுறாரு. இதனால ஹீரோயின் இருக்காங்கல்ல, அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டானை பாக்குறதுக்காக வராரு. இந்தாங்க போன்ன்ற மாதிரி விக்கியோட போனை தராரு. இது என் போன் இல்லடா, அவன் போனு, என் போன் தான் எனக்கு தேவை, அதை வச்சு நீ பேரம் பேசியிருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நான் பேரம் பேசினா, அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆட்கள் பார்த்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சீக்கிரமா அந்த போன் உங்களுக்கு கிடைக்கும், நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு.
இருந்தாலுமே டானுக்கு டவுட்டா இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் கிட்ட சொல்றாரு. ஹீரோவும் அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் மோனா கிட்ட இருந்து கால் வருது. என் வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்டை வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. இவரும் டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. மோனா இருக்காங்கல்ல, ரூம்குள்ள வா அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அசைவே இல்லாம அவினாஷ் இருக்காரு. இவருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. எப்படி இறந்தாரு அப்படின்றத இவங்களும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, அவினாஷ லாக் பண்ண மாதிரி சாட்டியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் நல்ல அடி நல்ல அடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் உடம்பு முழுக்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. தெரியாதனமா இவங்க அடிச்சது அவரோட மெயின் பாயிண்ட்ல பட்டிருக்கும். ஷாக்லயே அவர் இறந்து போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. முன்னையாவது டாக்குமெண்ட்டை எடுத்து தரதுல ஒரு பிரச்சனை இருந்தது. இப்ப அந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படியாவது இவரோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் டாக்குமெண்ட்டை தந்துடுறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ளுக்குள்ள என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த ஒரு கொலைக்கே நம்ம மாட்ட வாய்ப்பு இருக்கு. ஒரு கொலைக்கு மாட்டினா என்ன, 2 கொலைக்கு மாட்டினா என்ன, நம்ம பண்ணுவோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரிங்கன்ற மாதிரி இந்த டீலுக்கு ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி அவர் ஒரு மூட்டைக்குள்ள போடணும்னு நினைக்கிறாங்க. இப்ப மூட்டைக்குள்ள பார்சல் பண்ணி இங்க இருந்து கொண்டு போறதுக்கு தயாராகிறாங்க. ஹீரோவும் மோனாவும் சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. அந்த டானோட ஆட்கள் 2 பேர் ஃபாலோ பண்ணி வராங்க. பார்த்தா பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுது. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப லிஃப்ட் எல்லாம் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஒரு குளம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு படகு இருக்கு. அந்த படகுல இந்த மூட்டையை ஏத்திட்டு இவங்க டிராவல் பண்றாங்க. இப்ப நடு இடத்துக்கு வந்தோன்னா உள்ள மூட்டையை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி மோனா யோசிக்கிறாங்க. அப்பதான் மோனாவோட போன்ல ஒரு மெசேஜ் வருது. இவங்க 2 பேர் சேர்ந்து மூட்டையை தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா, அதை யாரோ போட்டோ எடுத்து இவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை பாக்குற 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் ஒரு மர்ம நபர் இவங்களுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். உன் வீட்டோட லாக்கர் நம்பரை சொல்லு, அப்படி இல்லனா இந்த போட்டோவை போலீஸ்க்கு அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். லாக்கர் நம்பரை சொன்னா மொத்த காசும் போயிடும்ல, அதனால மோனா தயங்கிட்டு இருக்காங்க. எங்க சொத்து எப்படியோ உங்களுக்கு தானே கிடைக்கும், காசு போனா போதுங்க, சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம மோனாவும் இந்த இடத்துல லாக்கர் நம்பரை சொல்லிடுறாங்க. இப்பதான் ஃபாலோ பண்ண 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவை ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப டான்க்கு கால் பண்ணி ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. 2 பேரையும் சேர்த்து தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் மோனாவும் லாக் ஆன மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க. இந்த டான் இருக்கார்ல, கடைசியா அந்த விக்கி உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான், அவன் கிட்ட இருந்த போன் எங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல இருக்க மோனா இருக்காங்கல்ல, நானும் அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன், போனை வாங்க சொன்னேன்ல, வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் வாங்க தாங்க நினைச்சேன், அதுக்குள்ளேயே அவன் ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாரு. எது இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க டானோ ஷாக் ஆகுறாரு. இப்ப எனக்கு போன் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. சரி அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டுறாரு. அபார்ட்மெண்ட் மேனேஜர் தான் கால் பண்ணிருக்காரு. நீ ஒரு பிரியாணி ஃபங்க்ஷனுக்காக செஞ்சு தந்துட்டு போனலப்பா, அதை சாப்பிட்டு பார்த்தா எல்லாருமே பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. இப்பதான் ஹீரோ என்ன பண்ணாருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவனை துண்டு துண்டா வெட்டி பிரியாணி பண்ணிடலாம் நினைச்சிருப்பாரு. பக்காவா பிரியாணி பண்ணிடுறாரு. அதுதான் இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவ்வளவு நேரம் ஹீரோ இருக்காருல, கயிறை கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி இருப்பாரு. இப்ப மொத்தமா கலட்டினவரு இவங்க கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே ஹீரோவை லாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இப்ப கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கூட மோனாவும் கார்ல ஏறி இவர் கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த டான் இருக்கார்ல, விட்டுறாதீங்கடா, ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த 2 பேருமே வேகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கிறத இந்த இன்ஸ்பெக்டர் கவனிச்சிடுறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவோட காரை பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு பின்னாடி பைக்ல அந்த 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனை நமக்கு காட்டுறாங்க. அவன் நிறைய ஆணியெல்லாம் ரோட்ல போட்டான் பாத்தீங்களா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவோட கார் தான் கரெக்டா ஆக்சிடென்ட் ஆயிருது. ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. காரை விட்டு வெளியே கூட வர முடியல. இப்ப பின்னாடி வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, காருக்குள்ள இருக்க இவரை வெளியே எடுக்கிறதுக்காக இழுக்கிறாரு. ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல வெளியே வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் உன்னை மாட்ட வைக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டேன், இந்த மோனா கூட சேர்ந்து தான் அந்த பிளானை போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. மோனா இருக்காங்கல்ல, கண்ணாடியை பார்த்து ஏர் ட்ரையர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க போனுக்கு சில மெசேஜ் எல்லாம் வருது. அதாவது விக்கியோட ஒய்ஃப் தான் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து சுத்துறத போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க போல, அதை அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சுத்துறத நிறுத்திக்கோ அப்படின்ற பார்த்தா அனுப்பி வச்சிருக்காங்க. இது மூலியமா மோனாவோட அஃபேரை பத்தி ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்துருது. நான் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி அதை வாங்கிக்கிறாரு. அப்படி வாங்கினவர் சட்டுன்னு இவங்களோட கழுத்தை நெரிக்கிறாரு. இவங்களுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில அவரோட தலை ஏடகுடமா ஒரு இடத்துல இடிச்சிருது. அப்படிதான் அவர் இறந்து போயிருப்பாரு. இறந்து போனோன்னே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிருப்பாங்க. அவரும் அவினாஷ்னு நினைச்சு அவினாஷ் கிட்ட பேசுற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவினாஷோட ஒய்ஃப் மோனா கால் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. மோனாவும் இந்த மாதிரி நடந்துருச்சு, ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு காசுனாலும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
இவங்க கிட்ட இருந்து காசும் வாங்கணும், அதே சமயம் ஹீரோவையும் மாட்ட வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க, இந்த மாதிரி பேசுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏத்துப்பான், அவனை நான் லாக் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்திருப்பாங்க. மோனா சொல்லி லேக்குக்குள்ள தானே பாடியை போட்ட, எனக்கு நல்லாவே தெரியும்டா, கேஸை நான் பொறுமையா முடிச்சுக்கிறேன், இப்ப முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்ற மாதிரி கன்னை வச்சு ஷூட் பண்றதுக்காக வராது. அந்த வழியா குடி போதையில ஒருத்தர் லாரியில வந்திருப்பாரு, தெரியாம இன்ஸ்பெக்டரை அடிச்சு தூக்கிடுறாரு. அப்படா தப்புச்சோன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஹீரோவை ஃபாலோ பண்ணி இவங்க 2 பேர் வந்தாங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை கோட்டை விட்டுருவாங்க. இப்போ ஒரு வழியா வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி வந்தவர் இடவிடமா கீழே விழுந்துடுறாரு. ஐயோ குத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் வழியால துடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல தான் இவங்க தேடிட்டு இருக்க போன் இருக்கு. விக்கியோட போனை குப்பை வண்டியில விழுந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்படிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. எப்படியோ போன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. போன்ல அப்படி என்ன ரகசியத்தை வச்சிருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த டானுக்கு லேடி ட்ரெஸ், லேடி மாதிரி மேக்கப் போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் போல. அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அந்த வீடியோ தான் இந்த போன் முழுக்க இருக்கு. இதை வச்சு மிரட்டி நம்ம காசு வாங்கினா என்னன்னு யோசிக்கிறாங்க. இவங்க கிட்ட வேற ஒரு சிம் இருக்கும், அது மூலியமா அந்த டானை மிரட்டுறாங்க. அவரும் எவ்வளவு நாளா காசு தரேன், போன் வேணும்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டரா லாரி இடிச்சுட்டு போச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல இன்ஸ்பெக்டர் இறந்து போயிருக்க மாட்டாரு. உயிருக்கு போராடிட்டு இருக்க இன்ஸ்பெக்டரை ஹீரோவும் உட்கார வச்சிருந்தாரு. இப்பதான் ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விக்கியோட பாடியை வச்சு இவர் பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. அவன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கவரை கட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அவன் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அவன மாதிரியே வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி பைக்ல வெளியே போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவனோட பாடி இருக்கு பாத்தீங்களா, அதை பலூன்ல கட்டி அனுப்பி விட்டுருப்பாரு. ஃபெஸ்டிவல் டைம் பெரிய பலூன் பறக்கும்ல, அதுலதான் பாடி போயிட்டு இருக்கு அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கும் தெரிய வருது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு நடந்த விஷயத்தை இந்த இடத்துல ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மோனா கோணி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. அப்பதான் மோனோ போன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து வாய்ஸ் நோட் வந்திருக்கும். அந்த வாய்ஸ் நோட்டை இவர் கேட்டிருப்பாரு. லேக்கு கிட்ட கூட்டு போய் போட வையே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓஹோ, 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்களா, நம்ம ஒரு பிளான் போடணும்னு யோசிச்சிருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கால் பண்ணிருப்பாங்க. சாரின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவர் இருக்கார்ல, நான் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும், லேக்ல போடுறத போட்டோ எடுக்கணும், அதே மாதிரி இந்த மாதிரி மிரட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மோனாவை மிரட்டி யாரோ லாக்கர் நம்பர் கேட்டாங்கல்ல, அது ஹீரோயினோட வேலையா தான் இருக்கும். இப்ப லாக்கர்ல இருக்க காசெல்லாம் எடுத்து தான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க இருந்து கிளம்பலான்னு ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் இறந்து போயிடுறாரு. இவங்க 2 பேருமே கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. டாக்குமெண்டேஷன் ஒர்க் முடிக்க 15 லட்சம் ரூபாய் தேவைன்னு சொன்னாரு பாத்தீங்களா, யாரோ வைக்கிற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ஹீரோக்கு அந்த ரெஸ்டாரண்ட் சொந்தமா மாறிடுது. அதை டெவலப் பண்ற வேலையெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு மோனா கிட்ட இருந்து கால் வருது. அதை பாக்குறவரு லைட்டா ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. மோனாக்கு என்னாச்சு ஏதாச்சுனே காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.